எல்லாரும் சேர்ந்து எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமா சேர்ந்து பாடுவோம். தேங்க்யூ. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தலைக்கு மேல கரங்களை தட்டுமா? 1 2. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். சொல்லுங்க. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உன் பலனை தந்தீரையா. கரங்களை தட்டி இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. இன்னும் ஒரே ஒரு விசை கரங்களை தலைக்கு மேல 1 2. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாவே, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன், ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். கரங்களை தட்டி சத்தமா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
உமக்கே, ஆராதனை உமக்கே. இதுவரை தட்டாத மாதிரி தலைக்கு மேல கரங்களை தட்டி அல்லேலூயா என்று அர்ப்பணிப்போமா? இரண்டு கரங்களையும் மேல உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கரங்களை மேல உயர்த்துவீங்களா? உலகம் நம்மை வெறுத்தாலும், மனிதர்கள் தள்ளினாலும், தள்ளாத தெய்வம் உன்னை அரவணைத்து ஆசீர்வதித்து நிர்ணயித்த மகத்துவத்தில் உன்னை அழகு பார்க்காமல் கர்த்தர் கைவிட மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என் அண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னாரே. உலகம் வெறுக்கையில் என்னை நீரோ அணைக்கின்றீர், உலகம் வெறுக்கையில் என்னை நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன், அந்த வெறுப்பை மறக்கின்றேன். கரங்களை உயர்த்தி சொல்லுமா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எத்தனை பேர் இன்னைக்கு கரங்களை உயர்த்தி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட, எல்லாற்றை விட நீரே எனக்கு சிறந்தவர், என் செல்வம் நீர், என் ஆற்றல் நீர், என் அன்பு நீர், என் பாசம் நீர், நான் நேசிக்கிற எல்லாரை விட உயர்ந்து நிற்பவர் நீர் ஒருவரே, உம்மையே என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் நேசித்து ஆராதிப்பேன். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், உம்மில் மகிழ்கின்றேன், உம்மில் மகிழ்கின்றேன், யான் என்னை மறக்கின்றேன், நான் உம்மை நினைக்கின்றேன். கரம் உயர்த்தி முடிப்போமா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கரம் உயர்த்தி ஒரு குரலாய் ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா இயேசுவே, ஏசையா
ஸ்தோத்திரம் ஏசையா. கரங்களை மேல உயர்த்தி திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுமே. கருத்தாய், எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து மீண்டும் அந்த அடியை கருத்தாய் விசாரிக்கணும். என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து கருத்தாய் இயேசுவே துன்பங்களோடு வந்திருக்கின்றேன், கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்கார்வோமாக. உட்கார்ந்துதான் இருக்கீங்களோ? எத்தனை பேர் தேவனை அவருடைய அன்புக்காக, கிருபைக்காக, அவருடைய அளவற்ற காருண்யத்திற்காக அவரை நேசிக்கிறீர்கள், ஆராதிப்பீர்கள்? கர்த்தர் பெரியவர். ஆமேன். நல்ல அறிவோடு இருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன். இன்னும் சிந்தை சதறாமல் கர்த்தர் நம்மை அறிவுபூர்வமாய் தேவ சமூகத்தை நிற்க செய்த அன்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நேத்தைக்கு எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? யாருமே சாப்பிடல. ஓகே, நம்முடைய மேஜையில கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் இந்த கடின காலத்தில் கூட பட்டினி கிடக்காமல் எல்லா மேஜையிலும் கர்த்தர் ஆகாரத்தை வச்ச நன்றி உள்ளவங்க மட்டும் இதுவரையும் தட்டாத ஒரு கைத்தட்ட கர்த்தருக்கு கொடுத்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கர்த்தருடைய வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்குறீங்க, இன்னும் என்னை போதித்தருளும், எனக்கு கற்றுத்தாரும், நான் இன்னும் வளரணும், உங்கள் பிள்ளையாக வளர்ந்து நான் தேறி நிற்கிறேன், டீச் மீ லார்ட். ஒரு கை நெஞ்சு மேலே வைத்து ஒரு கை மேலே உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே எனக்கு கற்றுத்தாரும், நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஆமேன். சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு நிறைய கற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் என் தேவன் உங்க மேல உங்களை குறித்து ரொம்ப பெருமையுள்ளவராக இருக்கிறார்? இந்த சலிச்சு ஆமேன் வேணான்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சொல்ல, கர்த்தர் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா இருக்கிறார். நீங்க கூட உங்களை நல்லா நினைக்கலங்க, ஆனா அவர் உங்களை நல்லவராக தான் நினைச்சிருக்கிறார். ஏன்னா அவர் கால்வரியில் உங்களை மீட்டுக்கொள்ள அவ்வளவு பாடுகளை சகித்தார். ஆமேன். இன்னைக்கு நான் உங்க கூட ஜெபத்தை பத்தி தான் பேச போறேன். போன வாரம் நான் பேசினது ஞாபகத்தில் இருக்கும். திரும்பவும் நீங்க அதை பார்க்கலாம் அந்த செய்தியை. இன்னைக்கு உங்க கூட சாதாரணமா சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப எளிமையான விதத்தில் அதே நேரத்தில் ஆழமாக உங்க கூட பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப நம்ம ஜெபிக்கணுமா வேணாமா?
ஆமென். ஜெபிக்கணும். ஜெபம் விலையேற பெற்றது. prayer is very very precious. ஆமென். நேரம் கிடைக்கும் போது அல்லது ஒரு நேரத்தை குறித்து ஜெபிக்கிறவர்களாய் நம் வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென். அதாவது ஜெபம் என்று சொல்லும்போது அதில் பல வகை உண்டு. நான் சொல்வது உங்கள் தனி ஜெபங்களில் எப்பொழுதும் நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் வருத்தங்கள், கஷ்டங்கள், ஏன் அவரிடத்தில் பேசுவதை சங்கீதக்காரன் ஒரு பாட்டில் பாடியது போல, எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இயேசுவோடு பேசுவேன், அவர் பேசுவார், நான் பேசுவேன் என்று அந்த உறவில் நீங்கள் வளர வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படுத்தலின் புஸ்தகம், தி புக் ஆஃப் ரெவலேஷன், 8ஆம் அதிகாரத்தினுடைய 3-4 வசனம் நான் வாசிக்க விரும்புகிறேன். 3 and 4 ஆஃப் த புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தல் புஸ்தகம், வெளிப்பாடு புஸ்தகம். ஆமென். Then another angel having a golden censer, இன்னொரு தூதன் ஒரு பொன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு came and stood at the altar. அவன் தூதன் பலிபீடத்தண்டை நின்று, he was given much incense, அதிக தூபங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது, that he should offer it with prayers. அந்த தூபங்கள் எப்படி செலுத்த வேண்டுமாம்? with the prayers of all the saints upon the golden altar which was before the throne. அவர் கையில் இருந்த பொன் தூபகலசத்தில் நிறைய இன்சென்ஸ், நிறைய தூபம், புகை எழும்புகிறது. அது வேற எதுவும் அல்ல, பரிசுத்தவான்கள் எல்லோரும் ஜெபித்த ஜெபம். எல்லாரும் சத்தமா ஜெபம்னு சொல்லுங்களேன். அப்ப எத்தனை பேர் தெரியும்? ஜெபம் என்று நம்ம பண்ணும்போது அது ஒன்றும் லேசா அப்படி போய் அங்க கூரை மேல இந்த 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 கேஸ் பலூன் நிக்கிற மாதிரி அங்க நிக்கிறதல்ல. நீங்க ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் என் ஆண்டவருடைய காதுகளில் போய் கேட்கிறது. அது தூபம் போல எழும்பும் என்று வருங்காலத்தை குறித்து வெளிப்படுத்தல் எழுதும் போது யோவான் அப்போஸ்தலன் எழுதுகின்ற பொழுது அவர் சொல்றார், it is the prayers of the saints. 4ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், and the smoke of the incense with the prayer of the saints. அந்த தூபம் போல் எழும்பின அந்த புகை, அதில் என்னவாம்? with the prayer of the saints. பரிசுத்தவான்கள். உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு ஒன்று கூப்பிட போறேன். அந்த ரத்தத்தால மீட்கப்பட்ட நம்பிக்கை இருக்கிறவங்க ஆமேன் சொல்லலாம். இல்லாதவங்க இன்னைக்கு போறதுக்கு முன்னாடி ஆயிட்டு போயிருங்க. ஆமேன். யாருடைய ஜெபமாம்? பரிசுத்தவான்களின் ஜெபம். இப்போ நான் எப்படி சொல்ல போறேன்? நியூ லைஃப் சர்ச்சில் இருக்கிற பரிசுத்தவான்களே. ஒரு அம்மா கையே தட்டல, நானா பாஸ்டர் பரிசுத்தம் அப்படின்னு. ஓகே, ரத்தத்தால மீட்கப்பட்டவர் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆல்ரைட். அப்போ பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபம் தூபம் போல அவருடைய பலிபீடத்தில் தூதர்கள் எழுப்புகிறார்களாம். அப்படின்னா எனக்கு ஒன்று தெரிகிறது, இது வருங்காலத்துக்கு எழுதப்பட்டதோ ஏதோ, அந்த ஆழத்துக்குள் நான் செல்லாமல் சொல்லுகிறேன். அப்ப நம்முடைய ஜெபங்கள் எங்கேயும், ஜெபித்த ஒரு ஜெபம் கூட எங்கேயும் வீணா போன மாதிரி எனக்கு தெரியல. அவைகளெல்லாம் கர்த்தருடைய பலிபீடத்தில் அவருக்கு முன்பாக எழுக்கப்படுகிறது என்றால், நான் ஒன்று சொன்னா நீங்க ஆமீன் சொல்ல, நீங்க ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். பக்கத்துல திரும்பி கை கொடுக்காம சொல்லுங்க, நான் ஜெபிச்சிருக்கேன், அவர் கேட்டுட்டாரு. அப்பனா ஏதோ ஒண்ணு இந்த மாதத்துக்குள்ள நடக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் இன்னும் ஜெபிக்க வேண்டும், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும், உறுதியாய் ஜெபிக்க வேண்டும். இந்த பிசாசாகிய சத்ருவாகிய அந்த கள்ளப்பேய்க்கு ஒன்றுதான் ரொம்ப முக்கியம். நீங்க எதை வேணா உங்களுக்கு தருவாங்க. என்ன சொல்லட்டுமா? வீடை கூட தந்துருவான், காரை கூட தந்துருவான், எல்லாம் தந்துருவான். ஏன்? உங்களுக்கு போனை தருவான், ஸ்மார்ட் போனை தருவான், டபுள் ஸ்மார்ட் போன் கூட தருவான். அதை பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். ஆனா ஒன்று மட்டும் நீங்க செய்யாமல் இருக்க அவன் கடுமையா உழைப்பான். அது என்னவென்றால் தேவனோடு நீங்கள் ஜெபிப்பது. அதை மட்டும் அவன் தடுப்பதற்கு என்ன வேணா செய்வான். தேவனோடு உறவாடுவதை நிறுத்தும் பணியில் சாத்தான் தெளிவாக செய்வான். ஆனா எத்தனை பேர் அதையும் மீறி நான் ஜெபிப்பேன்னு சொல்றீங்க? நீங்க டெக்ஸ்ட் பண்ணா அவன் கோவப்பட மாட்டான், நீங்க ட்வீட் பண்ணினா அவன் கோவப்பட மாட்டான், நீங்க FBலயே படுத்து கிடந்தா அவன் கவலைப்பட மாட்டான், நீங்க என்ன பிளாக் போட்டாலும் அவன் கோவப்பட மாட்டான். ஆனா ஒரு விசுவாசியை பொறுத்த மட்டும் அவனுக்கு ஒண்ணுதான் பிடிக்கும். நீ முழங்கால் போட்டும் வீட்டுல ஜெபம் பண்றதை தொடங்கினா அதை தடுக்கிறதுக்கு என்ன வேணா செய்வான். அதையும் மீறி நான் ஜெபிப்பேன்னு சொல்ற யாராவது இந்த சர்ச்சில் இருந்தா ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு சோதனை,
அது உங்க கையில் இருக்கிற வரைக்கும் தாங்க சாத்தான் அதில் கையாள முடியும். ஆனா நீங்க அதை உங்க கையிலிருந்து அவர் கையில ஜெபத்தால கொடுத்த பின்னாடி அந்த பிரச்சனையை அவ்வளவு லேசா அவன் கையாள முடியாது. ஏன்னா அது ஒரு நேரம் உங்க கையில் இருந்துச்சு, இப்ப ஜெபத்தின் மூலம் அது அவர் கையில மாறிடுச்சு. அவர் கையில போயிடுச்சுன்னா கர்த்தர் அதை மறைத்த நேரத்தில் உங்களுக்கு பதில் தரும் வழியாக சத்ருவுக்கு அப்பாற்பட்டதாய் மாறும். ஜெபமே ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. சோ எத்தனை பேர் இன்னைக்கு உங்க கையில் இருக்கிற உங்க பிரச்சனைய, உங்க கையில் இருக்கிற அந்த போராட்டத்தை, நீங்களே கையாண்டுட்டு இருக்கிற அந்த போராட்டத்தை, அவனை நீங்க சிலதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும் என்றாலும் அந்த பிரச்சனை உங்களாலேயே உங்க வருத்தத்திலேயே வச்சு வருத்திட்டு இருக்காம, இன்னைக்கு எத்தனை பேர் அதை கொஞ்சம் தூக்கி நல்லா அப்படி கையை தூக்க பார்க்கலாம். சொல்லுங்க, கர்த்தாவே நேத்துக்கு வரைக்கும் நானே பண்ணிட்டு இருந்தேன், இனியும் நான் பண்ணுவேன், ஆனா என் பிரச்சனை இன்னைக்கு என் கையில இருந்து உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் அந்த கள்ளப்பேய்க்கு அதிகாரம். ஆனா உங்க கையில இருந்து அவர் கையில ஜெபத்தால கொடுத்த பின்னாடி கர்த்தர் கரத்தில் இருப்பதை தொடுவதற்கு அவன் அனுமதி இல்லை. நான் சொல்றேன், சரியான நேரத்தில் உங்க ஜெபத்திற்கு பதில் தர நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர். சொல்லுங்க ஒரு பலத்த அல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ விசுவாசம் என்பது என் சுயத்தை சார்ந்ததல்ல, விசுவாசம் என்பது தேவனை சார்ந்தது. அப்போ என் கையில் இருக்கிற என் பிரச்சனை என் கையிலே வச்சு நானே சமாளித்து நானே வருத்தப்பட்டு நானே அழுது நானே சாவதை காட்டிலும் என் பிரச்சனை நான் கர்த்தர் கையில கொடுத்துட்டு அவர் சமூகத்தில் இளைப்பாறுகிறேன். அவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வம். உங்க ஜெபத்திற்கு கண்டிப்பா பதில் வரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பைபிள் இப்படி சொல்லுகிறது, ஒருவன் 1000 பேரை துரத்துவானாம். எத்தனை பேரை? அப்படின்னா ஒரு ஆள் ஜெபிச்சாலே 1000 பேரை விரட்டுற பலனா, அதாவது ஜெபம் பண்ணினான். ஒருவன் 1000 பேரை விரட்டுவானாம். ஒருவன் 1000ஆம், 2 10,000 பேர். பைபிள்ல ஆண்டவர் இயேசு சொன்னார் 2 அல்லது 3 பேர். ஆமென். அப்ப நீங்க 2 பேர் உங்க குடும்பத்துல கையை கோர்த்து முட்டிக்கால போட்டு ஆண்டவரை இந்த பிரச்சனை அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? 1 1000ஆ, 2 சேர்ந்தா 10,000ஆ? இப்ப 2 அல்லது 3 பேரை நாமத்தில் கூடி அவர் நாமத்தில் ஜெபித்தால், இன்னைக்கு இவ்வளவு பேர் நம்ம கூடி இருக்கோமே, 2 கையை உயர்த்தி எத்தனை பேர் இன்னைக்கு உங்க சோதனையை, உங்க பிரச்சனையை, உங்க கண்ணீரை, அந்த வழக்க, அந்த போராட்டத்தை, அந்த எதிர்ப்பை, அந்த குடும்ப உடைவை என்னால முடியாத ஆண்டவரேன்னு கர்த்தர் கையில கொடுக்கிறீங்க. கர்த்தர் கையில் போன எதுவும் வெறுமையா வந்த வரலாறு இல்ல. ஜெபத்திற்கு பதில் தருகிறவர் நான் ஆராதிக்கிற தெய்வம். சொல்லுங்க ஒரு பலத்த ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ பரலோகம் அதை என்ன செய்யுமாம்? கட்டுமாம். பூமியில் நீங்கள் எதை கட்டு அவிழ்க்கிறீர்களோ அதை பரலோகம். அப்ப நீங்க இங்க ஒண்ணு செஞ்சீங்கன்னா பரலோகம் அதை பேக் பண்ணுமா? ஒரு வகையில் இப்படிப்பாங்க, நம்ம ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் செய்வார்னு நீ காத்துட்டு இருக்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என் பிள்ளை எப்ப என்கிட்ட கொடுப்பான் அவரு காத்துக்கிட்டு இருக்காரு. புரியாதே? ஆமென். அப்ப நீங்க பூமியில நீங்கள் எதை ஜெபத்தால் கட்டுகிறீர்களோ பரலோகம் உடனே அதுக்கு பிரதிபலிப்பு கொடுக்குமா, அதுக்கு பதில் தருமா, அதை செய்யுமா. சிலர்லாம் என்ன பார்க்குற அந்த கண்ணை நான் பார்க்குறேன், ஒரு நம்பிக்கையும் இல்லை. நான் பேசும்போது நடக்கிற மாதிரியே தெரியல. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க ஜெபிச்சா பரலோகம்? உங்க வலது கையை உயர்த்துங்களேன். உங்க நிறைய பேருக்காக நான் நம்புகிறேன், நீங்க ஜெபிப்பீங்க, நான் முடிக்கலாம் என்று பரலோகம் உங்கள் சார்பில் காத்திருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? அதனாலதான் சில விஷயங்கள்லாம் கேட்காமலே உங்களுக்கு கிடைக்குது இல்லைன்னு சொல்ல. ஆனா பைபிள்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆமென், கேளுங்கள் அவரையே உங்களுக்கு தந்தார் என்றால் மற்ற இவையெல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாமல் இருப்பது எப்படி என்ற வசனம் இருக்கும் போதும் இந்த வசனமும் நிலைக்கிறது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்ப நம்ம கேட்கணுமா வேணாமா? உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் கேட்பது இல்லை. நீங்க கேட்கணும். கேட்டுட்டு கர்த்தர் கையில கொடுத்துட்டு காத்திருந்தா சரியான நேரத்தில் உங்க ஜெபத்திற்கு பதில் வரும். இப்ப வச்சுங்களேன், நிக்சன் பிரதர் இருக்காரு, அவர் எங்கேயோ ஒரு கோமனாஞ்சாவடி ஓரத்தில் ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காரு. அந்த வீட்டில் அவரும் அவர் அம்மையாரும் இருக்காங்க வச்சுங்களேன். நான் சொல்லாமல் இல்லாமல் அவர் வீட்டுக்கு போகிறேன். ஆமென். அந்த வீட்டுக்கு போயிட்டு அவர் உள்ளே இருக்கிறார், ஏதோ ஒரு ரூமில் பெட்ரூமில் அவர் இருக்கிறார், உட்காந்து டிவி பார்க்குறாருல, ஜெபம் பண்ணுறார். நான் அந்த வீடை சுற்றி 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 இருக்கீங்களா?
100 முறை சுத்தினாலும் நான் அங்க இருக்கேன்றது அவருக்கு தெரிய போறது இல்ல. இப்ப கேமராலாம் இருக்கு. நான் சொல்றது 150 வருஷம் முன்னாடி. அப்போ நான் சுத்தி வரனால நான் அங்க வந்தேன்னு நிக்சனுக்கு தெரியாது. அவருக்கு தெரியணும்னா ஒண்ணு நான் என்ன பண்ணோம், சத்தமா கூப்பிடணும், இல்ல அந்த கதவை டம்முன்னு அடிக்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும், அவர் அதை கேட்கணும் என்ற மாதிரி சில நேரத்தில் கர்த்தர் விரும்புவது நீங்கள் கேளுங்கள், நீங்கள் தட்டுங்கள், நீங்க அப்படி செய்வீர்களான. எத்தனை பேர் சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார், பதில் தருவார். இன்னொரு முறை சொல்ல, பயங்கர ஆழம், ஆமீன், நல்லா இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணா அவர் கேட்பார், பதில் தருவார். இன்னொரு முறை, நீங்க ஜெபம் பண்ணா அவர் கேட்பார், பதில் தருவார். நிக்சன் நான் தட்டினா திறப்பாரா இல்லையா? அதோ இவ்வளவு சந்தேகமா சொன்னீங்க, திறப்பார். அவர் பாஸ்டரா நீங்களா தட்டலீங்கன்னு. என் ஆண்டவர் உங்க நிறைய பேரு சிலதை அவர்கிட்ட சொல்லணும்னு ஏங்கி காத்துட்டு இருக்காருங்க. இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை வெளியே போறதுக்கு முன்னாடி வாயை திறந்து சில விஷயத்தை உங்க கையில இருக்கு, நீங்களே கையாண்டு நீங்களே விளையாடுற சில பிரச்சனையை கர்த்தர் கையில கொடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு போங்க. நான் நம்புறேன் அடுத்த வெள்ளிக்கிழமை வருவதற்கு முன்பு சிலருக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்து முடிப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் நம்புகின்றேன். ஒரே சொல்ல மாட்டேன். சிலதெல்லாம் எப்படி பாஸ்டர் அவர்கிட்ட சொல்றது அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு வருத்தம் இருக்கும். எங்கள் அம்மா திடீர்னு இறந்து போயிட்டாங்க. நான் கோயம்புத்தூரில் மீட்டிங் போயிருந்தேன். ரொம்ப தத்தளிச்சு போயிட்டேன். அவ்வளோ சீக்கிரம் இறந்துட்டாங்களே. நான் போகும்போது என்னை வழி வரைக்கும் வந்து கை காட்டி அமுச்சு போனவங்க போய் 2 நாளுக்குள்ளே திடீர்னு இறந்துட்டாங்க. ஒரு நிமிஷம்தான் உயிர் பிரிஞ்சிடுச்சு. நான் விரைஞ்சோடி ராத்திரி பஸ்ஸு பிடிச்சி ஓடி வரேன். வந்து அப்புறம் அவங்கள 4 நாளுக்கு பின்னாடி தான் அடக்கம் பண்ண முடிஞ்சது. அடக்கம் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா இப்படி படுத்துக்கிற கட்டில் தலை அங்கே இருக்கும், கால் அங்கே இருக்கும். அதிலேயே தான் ஜெபம் பண்ணிட்டு கிடக்கும். அந்த கால் மாட்டாண்ட தான் எங்கள் அம்மா பீரோ இருக்கும். எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எது திறந்தேன் பீரோ. ஏன் சிரிக்கிறீங்க, ஏதாவது வச்சுருப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன். உள்ளே போனால் அந்த பீரோவில் எங்கள் அண்ணன் கொடுத்த தைலம், இன்னொரு சிகப்பாக ஒரு தைலம் இருக்கும், என்னது டைகர் பாம், டைகர் தைலம், எருமை தைலம், நான் அமெரிக்காலேருந்து வரும்போது கொடுத்த சின்ன பொருள் எல்லாம் ஒரு பெட்டியில் போட்டு வச்சுருக்கேங்க. திறந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது, அடப்பாவி 10 வருஷமாக இதெல்லாம் இந்த பெட்டியில் வச்சுருக்கு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இதெல்லாமா சேர்த்து வச்சுக்கிற அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மா அதை ரொம்ப சேஃபாக பத்திரமா அழகான பெட்டியில் போட்டு வச்சிருந்துச்சு. என்னை பார்க்குற அந்த பார்வை புரியுது. நீங்கள் சிலதெல்லாம் ரொம்ப அல்பமாக நினச்சி கேட்குறீங்க பாருங்க. என் ஆண்டவர் அதை கூட ப்ரெஷஸாக தான் நினைக்கிறார். நான் இன்னைக்கு சொல்றேங்க, ஒரு ஜெபம் கூட வீணா போலன்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் இருந்தா ஒரு நல்ல ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஜெபத்துக்காக ஜெபித்த ஜெபத்துக்கு எனக்கு பதில் வரணும்னு காத்திருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல். இருக்கீங்களா? இன்னொரு வாட்டி எத்தனை பேர் நான் ஜெபித்த என் ஜெபத்திற்கு பதில் வேணும்? அப்ப நான் ஒன்னு சொல்ல போறவங்க ஆமீன்னு சத்தமா இருக்கட்டும். கர்த்தர் கேட்டுட்டாருங்க, நிச்சயமா செய்வாருங்க. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. கண்டிப்பா உங்க ஜெபத்திற்கு பதில் வரும். ஹல்லேலூயா. ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஜெபத்திற்கு ஒரு நேரத்தை குறித்து கொள்வது நல்லது. அதை நான் ஆழமா முன்பு போதிச்சிருக்கேன். அங்க வரும் ஒரு ஸ்பெஷல் டைம் வேணும். சீரியல் 7 மணிக்கு வரும், அதுக்கு ஒரு டைம் இருக்கு. நியூஸ் ஒரு டைம் இருக்கு, சன் நியூஸ் வர்றதுக்கு ஒரு டைம் இருக்கு. நீங்க குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நிகழ்ச்சி குறிப்பிட்ட நேரத்தில் சிலருக்கு பார்த்தா தான், சிலருக்கு அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி 30 நிமிஷம் நியூஸ் பார்த்தா தாங்க சாப்பாடே இறங்கும். உங்களுக்கு இல்லை, சிலருக்கு அப்படி. சிலர்லாம் ஒரு டைம் இருக்குன்ற மாதிரி ஜெபத்திற்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்கள் குறித்து வச்சுக்கணும். அந்த நேரம் வரும்போது பாத்திரமாவது சப்பாத்தி அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு சடன்னு அந்த ரூம்குள்ளே போயிட்டு அந்த 10 நிமிஷமா அரை மணி நேரமா ஜெபம் பண்ணுற அந்த வழக்கத்தை நீங்கள் காலமெல்லாம் வளர்த்தா சாமியலோடு பேசியது போல கர்த்தர் உங்க கூட பேசுவாருங்க. நிறைய ஜெபத்திற்கு பதில தருவாருங்க. நம்புறவங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை என் ஜெபத்தெல்லாம் மறந்துருப்பாரு. நீங்க மறந்தாலும் எங்க அம்மா பெட்டியில இருந்த மாதிரி சவுதியிலேருந்து கொடுத்த டைகர் பாமும் அமெரிக்காலேருந்து கொண்டு வந்த தைலமும் ஸ்ப்ரேயும் அதுக்குள்ள பத்திரமா வச்சிருப்பாங்க. ஒண்ணு கூட காலியான பாட்டில் கூட தூக்கி போடலாங்க எங்க அம்மா. அதில் ஒண்ணுமே கிடையாது, காலி. அந்த ஸ்ப்ரேலாம் ஒண்ணுமே கிடையாது. கடைசி வரைக்கும் எங்க அம்மா அடிச்சிட்டா. ஆனா அந்த புட்டியை பத்திரமா வச்சிருந்தா. நமக்கு எது அற்பமா தெரியுதோ நீங்க கூட மறந்துருக்கலாம், நீங்க ஜெபித்ததை மறக்கலாம். ஆனா என் ஆண்டவர் உங்க ஜெபத்தை தூபம் போல
தூதன் கையில் கொடுத்து தமக்கு நுகர்ந்த வாசனையாய் முகருகிற தெய்வமா இருப்பாரையானால் ஜெபிக்கணுங்க. நீங்க சொல்லணுங்க அவர்கிட்ட சொல்ற ஒரு விஷயத்தை கூட அவர் மறப்பதில்லை. நீங்க மறந்தாலும், இவங்க தலைமுறை மறந்தாலும், 4வது தலைமுறையில கூட அந்த ஜெபத்திற்கு பதிலை தருவதற்கும் தேவன் பெரியவர். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த ஜெபம் இந்த கூரையை தாண்டாதன்னு ஒருத்தரும் நினைக்க கூடாது. உங்களை யாரும் தடுக்க கூடாது. நீங்க சொல்லணும் அவர்கிட்ட, நீங்க ஜெபிக்கணும். எந்த விஷயமாலும் அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் செய்வதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து என் செய்தி நான் முடிக்க விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துதலின் புஸ்தகம் 3ஆம் வசனத்தில், then another angel having a golden censer came and stood at the altar. பலிபீடத்தில் தூதன் வந்து நின்று, he was given much incense that he should offer it with the prayers of all the saints upon the golden altar which was before the throne. 4ஆம் வசனம், and the smoke of the incense with the prayers of the saints ascended before God from the angel's hand. 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் நாம் வாசிப்போம். வெளிப்படுது கொஞ்சம் முன்னாடி வந்த 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். And now when he had taken the scroll, the 4 living creatures and the 24 elders fell down before the Lamb, each having a harp and golden bowls of incense, which are the prayers of the saints. வருங்காலத்தில் நடக்க போவதை வெளிப்படுத்த எழுதுகிறாரு. ஆனா அவர் சொல்றாரு, அப்பவும் தூதர்கள் கையில் மிகப்பெரிய தூப கலசங்கள், அதில் இருந்ததெல்லாம் பரிசுத்தவான்களின் ஜெபம். உங்க ஜெபம் எங்கேயும் வீணா போகாதுன்னு விசுவாசிக்கிற ஒரு ஆத்துமா இந்த சர்ச்சில் இருந்தா ஒரு ஆமீன் சத்தமா சொல்லிடுங்களேன். Hallelujah. Amen. Amen. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எழுதினது யார் தெரியுமா? யாரா சொல்ல முடியுமா? எழுதினது யாருங்க? யோவான். யோவான் சுவிசேஷத்தை எழுதினது யாருங்க? கர்த்தாவே, யோவான் சுவிசேஷத்தை எழுதினது யாரு? யோவான். யோவான் 1, 2, 3 நிருபங்களை எழுதினது யாருங்க? யோவான். என்ன அறிவு நீங்க பைபிள்ல தேடி. சோ வெளிப்படுத்தல் எழுதினது யோவான், 3 நிருபத்தை எழுதினது யோவான், யோவான் சுவிசேஷத்தை எழுதினது யோவான். அந்த சுவிசேஷம் எழுதும் போது அவர் தன்னை எப்படி தெரியுமா சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் நெஞ்சுக்கு நெருக்கமான சீஷனா. யார் எழுதுறாரு? மத்தேயு எழுதல, மார்க் எழுதல, லூக்கா எழுதல, தீத்து எழுதல, வேற யார் எழுதல, இவரே எழுதிக்கிறாரு. மற்ற எந்த நிருபத்திலும் எந்த சுவிசேஷத்திலும் யோவான் தான் நெஞ்சுக்கு நெருங்கின சீஷன் என்று எவரும் எழுதவே இல்ல. எவரும் எழுதலாம். என்ன போங்கடா, நான் எழுதிக்கிறேன். நான் என் இயேசுவுக்கு ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமானவன் என்று நீங்கள்லாம் நினைக்கிறீங்களோ நினைக்கலையோ அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல. என் எழுத்துல நான் எழுதிக்கிறேன், என் இயேசுவுக்கு நான் தாங்க நெஞ்சுக்கு நெருக்கமானவன். எத்தனை பேர் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கு, உங்களை யார் என்ன சொல்றாங்களோ எப்படி நினைக்கிறாங்களோ தெரியும், இயேசுவுக்கு நான் தான். அந்த அரக்கைய தூக்குனீங்களே, ரொம்ப வருத்தங்க அது. எத்தனை பேர் நான் இயேசுவுக்கு ரொம்ப நேசமான பிள்ளை, அதை 4 பேர் சொல்லணுன்ற அவசியம் இல்ல, சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா போராமைனால சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன்னா யோவான் மட்டும் நெஞ்சுக்கு நெருக்கத்தில் இருந்தனால. ஆனா யோவான் சொல்றாரு, என் இயேசுவுக்கு மிக நெருக்கமான நெஞ்சுக்கு நெருங்கிய சீஷன் நீங்க எல்லாம் இருக்கீங்களா? நான் சொல்ல, உங்க எல்லாரை விட நான் தாங்க அவர் பக்கத்தில் இருக்கேன். ஒரு அம்மாவுக்கு தான் அந்த தைரியம் இருந்துச்சு சொல்றேன். நீங்க எல்லாம் பாஸ்டர்ல அவர்ல கிட்ட இருக்காரு, ஏன் நீ இருக்க முடியாதா? யோவான் சொல்றான், மத்த எழுதலன்னா பரவாயில்ல, லூக்கா எழுதலாம் பரவாயில்ல, நான் தாங்க அவர் நெஞ்சுக்கு நெருங்கிய. சாப்பிட்டீங்களா? திரும்ப தொடங்கிட்டீங்களா? நல்ல காரை கொடுத்தார்ல, சாவணும்னு நினைச்ச போது ஜீவனை கொடுத்தார்ல, இனி ஒரு வாழ்வில்லைன்னு நினைச்ச குடும்பத்தை தூக்கி நிறுத்தினார்ல, இனிமேல் நீங்க குடும்பமே பொழைக்காதுன்னு சொன்ன உங்களை 10 வருஷம் நடத்திட்டார்ல, அழகான வியாபாரத்தை கொடுத்தார்ல, அழகான ஒரு மனைவியை கொடுத்தார்ல, அழகான ஒரு புருஷனை பக்கத்திலே உட்கார்ந்து நீ பண்ற கொடைச்சலை தாங்கிட்டு உன்னை நேசிக்க கொடுத்தாருல்ல. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே, எனக்கு போய் இவ்வளவு அனுக்கிரகங்களை கொடுத்திருக்கீங்களே, இவங்க எல்லாரை விட என்னதான் ரொம்ப நேசிக்கிறேன். ஒரு வாட்டி இந்த பக்கமா திரும்பி சொல்லிடலாமா? இவங்க எல்லாரை விட அவர் நெஞ்சுக்கு நெருக்கமான ஊழியக்காரன் வேற யாரும் அல்ல, கோஷி பாஸ்டர் தான். பல அனுக்கிரகங்களை பெற்ற எத்தனை பேர் எனக்கு சொல்ல முடியும்? நான் தாங்க என் இயேசுவுக்கு நிறைய. உங்க ஜெபத்திற்கு பதில் உண்டு விசுவாசிக்கிறவங்க ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? உங்க ஜெபங்கள் தூப கலசங்கள், பொன் தூப கலசங்களில்
நிறைந்ததாக அதன் கலசங்கள் எழும்ப, பலிபீடத்திலிருந்து எழும்புவது வேற எதுவும் அல்ல, பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபம். ஜெபிக்கணும். நீங்க ஜெபமே ஜெயம். நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுங்க. நேரத்தை குறித்து ஜெபம் பண்ணுங்க. எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஜெபத்தை மட்டும் நீங்கள் நிறுத்தவே கூடாது. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த 7 முத்திரைகளை உடைக்கும் போது அப்படின்னு பல காரியங்களை சொல்லிட்டு அவர் சொல்றார் தூபகலசம். ஸோ இன்னைக்கு நான் உங்களை பார்த்து இப்படி சொல்ல வந்திருக்கேன், உங்க ஜெபம் ஒன்று கூட வீணா போகாது. உங்க ஒரு ஜெபத்தை கூட கர்த்தர் மறக்க மாட்டார். உங்க ஜெபம் இந்த சீலிங்ல அல்ல, அது கேஸ் பலூன் மாதிரி அங்க ஒட்டிட்டு நிற்காது. அதை தாண்டி அது என்னைக்கே தூப கலசத்துல பரிசுத்தவான்களின் ஜெபம் பலிபீடத்தில் அவருக்கு முன்பாக உயர்த்தப்படுவதற்கு கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன். உங்களுக்கு ஒருவேளை சில ஜெபங்கள்லாம் சாதாரணமாக அது டைகர் பாம் மாதிரி, நாங்கள் அம்மா கொடுத்த மாதிரி, சென்ட் பாட்டில் முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் ஆண்டவர் அதை பத்திரமா சேர்த்து வச்சிருக்கிறார், ட்ரங்க்ல வச்சிருக்கிறார். எங்க அம்மா வச்சிருந்த மாதிரி உங்க ஒரு ஜெபம் கூட வீணாய் போவாது. God has kept every single prayer that you prayed. Amen. இப்போ நான் 3 வார்த்தை, அந்த காலத்தில் எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசில் பைபிள் படிக்கும்போது ஒரு புக்கு வாங்கி கொடுத்தார், சங்கீத புஸ்தகம். அது எழுதினவர் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ். அப்போ அவர் ஒரு சங்கீதத்தில் எழுதும்போது கர்த்தர் ஜெபத்தை 3 விதத்தில் பதில் தருவார் அப்படின்னு எழுதுனதை சின்ன வயசில் படிச்சிருக்கேன். 1 எஸ் கேட்டால் உடனே கொடுத்துருவாரு, 2 நோ தரமாட்டாரு, 3 வெயிட் அப்படின்னு அவர் அந்த அதிகாரம் மட்டும் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது, அந்த 3 வார்த்தை. நான் இன்னைக்கு அதை கொஞ்சம் வித்தியாசமா உங்க கூட சொல்லிட்டு போயிடுறேன். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, இந்த ஆமீன் சொல்ல எனக்கு தெரியும், பண்றதே இல்லையே பாஸ்டர். அப்புறம் இன்னொரு முறை நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, இன்னொரு முறை அந்த பின்னாடி இருக்கிறவங்களா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, வெளியே இருக்கிறவங்களே பார்த்து நீங்க ஜெபிச்சீங்கன்னா, ஆமேன். நம்பர் 1, கர்த்தர் கண்டிப்பாக உடனே பதில் தருவார். இன்னொரு முறை உடனே பதில் தருவார். He answers yes. எத்தனை பேருக்கு தெரியும் சில ஜெபம்லாம் ஜெபிச்சு எழுந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கர்த்தர் முடிக்கிறாருங்க. அதெல்லாம் இன்ஸ்டன்டா கர்த்தர் ஆன்சர் பண்றார். சில ஜெபத்தை அப்படி ஜெபம் பண்ணிட்டு எழும்புறதுக்கு முன்னாடி ஃபோன் கால் வந்துருங்க. அந்த மாதிரி கர்த்தர் சிலதை தீவிரமா செஞ்சு முடிப்பார். உங்களுக்கு தெரியும், ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா, ஆமென், அவருக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் வந்து சொல்லிட்டாரு, உன்னை சாக போற, வீட்டை சரி பண்ணிக்கோ, வில் எழுதி வச்சுக்கோ, எல்லாம் ஹவுஸ் ஆர்டர்ல செட் பண்ணு, உன் உயிரை நான் பிரிக்க போறேன்னாரு. எசேக்கியா செவர் பக்கமாக திரும்பி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார். கர்த்தர் உடனே, 3 முறை சொல்லுவேன், உடனே தீர்க்கதரிசி ஏசாயா அரமனை விட்டு வெளியே போவதற்கு முன்பாகவே கர்த்தர் சொல்லி அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து சாக போனவனுக்கு 15 வருஷம். ஓ, நீங்க அப்படி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்குது. ஐசியூல டியூபெல்லாம் ஏத்திங்கெல்லாம் ஓட்டு பான்னு படுத்திருக்கோம் பாருங்க, அவ்வளவுதான டாக்டர் சொல்லி வீட்டுல எல்லாம் சொல்லிருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் போங்க நீங்க வச்சுக்கோங்க. ஆண்டவர் ஒரு 15 வருஷத்தை அழகா கொடுத்தாருன்னா உங்களுக்கு அது புரியல, அதனுடைய வேல்யூ. அங்க போயிட்டு வந்தா போவாதீங்க மூக்களுக்குள்ள டியூப் தள்ளும் போதுதான் தெரியும் அதனுடைய வேல்யூ. ஆனா அங்க போயிட்டு தப்பிச்சு இப்படி வந்து பிரசங்கம் பண்ணணும்னு வைங்களேன், அதுல ஒரு தனி கிருபைங்க. அது ஆண்டவர் எத்தனை வருஷம் கொடுத்தாரு? எசேக்கியாக்கு 15ங்க, எனக்கு 50ங்க. அவருக்கு 15, எனக்கு கர்த்தர் 50 கொடுப்பாரா? போங்கடா, சாகணும்னு நினைச்ச முன்னாடி கர்த்தர் எனக்கு இன்னும் ஒரு ஜீவனை தந்து. ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? சில ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் உடனே ஜெபிச்சு வீட்டுக்கு. இன்னைக்கு சிலரை பார்த்து சொல்றேன், நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே உங்க ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவாராக. ஆகையால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், எந்த சூழ்நிலையிலும் ஜெபம் நிறுத்தாதீங்க, ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Because sometimes my God answers prayer yes immediately. உடனே பதில் தருகிறார். 2வது, ஜெபம் நீங்க பண்ணீங்கன்னா அவர் உடனே தரமாட்டார். காரணம் அவர் அல்ல, காரணம் நீ. ஆமீனே குறைஞ்சிச்சு. அவர் தந்துருவாரு, ஆனா நீ தாங்க மாட்டேன். டைமிங். 2 அன்ரெடினஸ். இப்படி வச்சுங்களேன், எனக்கு 50 ஏக்கர் வேணும், இன்னும் 50 ஏக்கர் ஆவடியில் இல்லை, அதை ரெடி பண்ணி
அங்கிங்க எவனெல்லாம் அதுலேருந்து ஒதுக்கணுமோ ஒதுக்கி, வேலையெல்லாம் சரிஞ்சு, நாட்டில் சட்டத்தெல்லாம் மாற்றி, எனக்கு சாதகமாக என் கையில் வர்ற வரைக்கும் நான் என்ன செய்யணும்? காத்து தான் இருக்கணும். அப்படி கேட்ட உடனே 50 ஏக்கர் என்னை உருட்டுவாரா? அப்போ the thing is not ready. நீங்க கேட்ட விஷயம் இன்னும் ரெடி ஆகலன்னு அர்த்தம். அது ரெடி ஆகும்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு? கொடுத்துருவார் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. 5 வருஷம் ஆகலாம், 7 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். நீங்க மறந்தாலும் அந்த ட்ரங்க் பெட்டியில, அந்த தூப கலசத்துல அந்த ஜெபம் பாதுகாக்கப்பட்டு இருக்குன்னா, அந்த தர வேண்டிய நேரத்தில் நீங்க அன்னைக்கு போய் விலை பேசுவீங்க அந்த இடத்துக்கு. எவ்வளோ சார் அப்படின்னா, அவங்க சொல்ற விலையும் உங்க பேங்க்ல இருக்கிற பணமும் கரெக்டா இருக்கும். கர்த்தர் நெத்தி அடிக்கிற மாதிரி அடிச்சு கொடுப்பார். ஸோ சிலது இன்னும் ரெடி ஆகல, ஜெபம் பண்ணிட்டீங்க, அவர் கேட்டுட்டாரு. அது ரெடி ஆகும்போது கர்த்தர் கரெக்டா எல்லா சூழ்நிலையும் சாதகமாக்கி உன்னை சந்திக்க வைத்து நீ கேட்டதை உனக்கு தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் கூட விசுவாசிக்கிறீங்கன்னா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்க. ஒன்று, அது ரெடி இல்லை. எது அது? அந்த இடம். 2, அதை பெற்றுக்கொள்ள நீ ரெடி இல்லை. எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் கல்யாணத்தில். அது ஏற்கனவே பிராந்து. அது பண்ற கூத்துக்கு அதை உனக்கு கொடுத்துட்டாருன்னா நீயும் தேர மாட்ட, அதுவும் தேராது. ஏன்னா இன்னும் நல்லா ஆழமா கேட்கணும். இன்னும் நீயே உன்னாலே உன்னை நடத்திக்க தெரியல, அந்த பிராந்த நீ எப்படி நடத்துவ? நீ எப்படின்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு 7:30 மணிக்கு யோசிப்பேன். 7:35 போவேனான்னு யோசிப்பேன். 7:40 திருப்பி போகணும்னு யோசிப்பேன். ட்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப ட்ரெஸ் கழட்டிட்டு நான் போகலன்னு நினைப்பேன். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? உன்னையே உனக்கு நடத்திக்க தெரியல, அந்த பிராந்த நீ எப்படி நடத்துவ? எப்படி உனக்கு தர முடியும்? ஏன்னா நீ அதுக்கு ரெடி இல்லை. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ சிலது நமக்கு உடனே கொடுத்துட்றாரு, சிலது ஏன் தெரியுமா தாமதிக்கு? ஒன்று அதுவும் ரெடி இல்லை. இப்படி சொல்லுங்களேன், அதுவே உடஞ்சி போன ஒரு இந்த பிராந்தா, ஓகே ஏதோ ஒன்று நீ அதுக்கு மேலே உடஞ்சிருக்க. இந்த ரெண்டும் உடஞ்சது சேர்ந்ததுன்னா ஊரே உடஞ்சிரும். அதனால என் ஆண்டவர் உன்மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் அந்த உடஞ்சது பிளஸ் இந்த உடஞ்சது சேர்ந்து ஊர் உலகம் சொந்தத்தெல்லாம் உடைக்காம அது உனக்கு தராம கர்த்தர் தடுக்கிறார். காரணம் உன் மேல இருக்கிற கோபம் அல்ல, உன் மேல கொண்ட. சிலர் மட்டும்தாங்க இதுக்கு ஆமேன்னு சொல்றீங்க. என்ன விஷயம் தெரியும்? ஓகே, சிலர் நான் சொல்லுவது ஒருவேளை புரியாம இருக்கலாம். சிலதெல்லாம் ஏன் தெரியுமா ஆண்டவர் தரமாட்டாரு? ஏன் தெரியுமா உங்களுக்கு தரமாட்டாரு? ஏன் தெரியுமா உங்களுக்கு தரமாட்டாரு? உங்க மேல அவருக்கு ரொம்ப அன்பு. அதை தந்தா நீ சர்ச்சு கூட வரமாட்டே. அப்புறம் அது ரெண்டும் சேர்ந்து அவ்வளோதான். அது இஸ் நெவர் ஒர்க் அவுட். யூ ஆர் கோயிங் ஆன் த ராங் பேத். உன் தப்பான வழியில நீ போற பாரு. நான் அதை விளக்கிட்டா நிறைய காயங்கள் ஏற்படும் என்பதனால் விளக்கத்தை உங்க பக்கத்தில் விட்டுடுறேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது பள்ளிக்கூடம் படிக்கிறேன். இப்போ ஆவடியில் மிகப்பெரிய மாநாடு, முதல் மாநாடா எம்ஜிஆர் வருகிறார். அவர் என்ன ஆயிட்டாரு? முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்படி வந்து மீட்டிங்லாம் பேசுறது அந்த அப்படி பார்த்தோன்னே சின்ன பையன், சின்ன குழந்தை, எனக்கு என்ன ஆசை தெரியுமா? ஷோ, நானும் அவரை மாதிரி முதலமைச்சர் ஆகணும். உங்களை ஒரு கேள்வி ஆனேனா? நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே அவரே மாதிரி நான் ஆயிடணும்னு. என் மேல ரொம்ப அன்பு வச்ச ஆண்டவர், டேய் நீ அவரை மாதிரி ஆயிட்டா நீ தர மாட்ட, மொத்த பேரும் நெருக்கடியை நீ சாக மாட்ட, நீ என் சொரக்காப்பாலத்தில் என் பாஸ்டா இருந்துட்டு போயிடறான்னு கொடுத்துட்ட. யாருக்காவது நான் சொன்னது புரிஞ்சுதா? சிலதெல்லாம் நம்ம கேட்டும் அவர் தராமல் இருப்பதற்கு காரணம் உங்க மேல என் மேல அவர் வச்சிருக்கிற அன்பினால
சிலதை உன்னால தாங்க முடியாது, சுமக்க முடியாது, அது உனக்கு இல்ல, நீ இருந்தாலும் நீ தேர மாட்டேன்னு தெரிஞ்சு உனக்கு உரியதை தந்துட்டு சிலதை உன்னை விட்டு தாமதப்படுத்தினாரே, அது கர்த்தருடைய அன்பு. சொல்ல மாட்டீங்களா? It's purely the love of God. Hallelujah. அப்ப அந்த பிராந்து உனக்கு ஏன் தரல? உன்னையே உனக்கு நடத்த தெரியாத போது அதை உன்னால நடத்த முடியுமா? முடியாது. நீயும் உடைஞ்ச பாத்திரம், அதுவும் உடைஞ்ச பாத்திரம். இன்னும் உன் இருதயமே இன்னும் ஔஷதத்தை காணலையே, இன்னும் உன் இருதயம் ஹீல் ஆகலையே, இன்னும் ரட்சணியத்தை நீ எழுந்து நிக்கலையே, அதுக்குள்ள இன்னொரு உடைஞ்சதை நீ சேர்த்துக்கனா நீ தேர மாட்டேன்னு அவர் தெரிஞ்சு அட்லீஸ்ட் சர்ச்சுக்காவது வந்துட்டு போவா, அதையும் நிந்துரும்னு தெரிஞ்சு சிலதை உனக்கு கொடுக்கல பார். அல்லேலூயா. I am so happy today. ஜெபத்தை இப்படியும் பேச ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? சிலருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்களுக்கு இருக்கிற மாதிரியே ஒரு கார் எனக்கு வேணும். அந்த காரை, அந்த வீடை அவங்க வாங்கிறதுக்கும் அவங்க அதை 10 வருஷம் வச்சுக்கிறதுக்கும் அவங்க என்ன கஷ்டம்லாம் பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க காரு, அவங்க அது அதெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு வேண்டியதை மட்டும் அவர்கிட்ட என்ன செய்யுங்க. அவரது எப்படி நீ கேட்கலாம்? அவர் எத்தனை ராத்திரி தூங்கலை, எத்தனை பேர்கிட்ட அடி வாங்கினார் அவருக்கு தான் தெரியும். அதே மாதிரி கேட்டீங்கன்னா அதே அடி உனக்கும் விழும். ஆமாவா இல்லையா? அதனால் அவருக்கு இருக்குது. அதனால் இப்படி வச்சுங்களேன், ஜெபராஜ் பாஸ்டருக்கு 2 கோடி ரூபாய்க்கு என்ன காரு, ரோட் ரேஞ்சர் அப்படி வச்சுருக்கோம். புதுசாக அப்படி வராரு. அப்படியே பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை, ஆனால் அதே மாதிரி வாங்கணும். அவர் அதை வாங்கிறதுக்கு என்ன கூத்து பண்ணாரோ. ஐ டோன்ட் வாண்ட். எனக்கு கிரேட்டாவே போதும் இப்போதைக்கு. அவர் உயர்த்தும் போது அங்கே வரேன். பட் அவருக்கு இருக்கிறது எனக்கு தேவை. எனக்கு இருக்கிறதே எனக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கொடுத்துருங்களே தவிர அவருக்கு இருக்கிறது எனக்கு தேவையில்லைன்னா அவருக்கு இருக்கிறது அவர் சம்பாதிப்பதற்கு அவர் என்ன பாடுபட்டார் எனக்கு தெரியாதனால. நீ ஆண்டவர்கள்கிட்ட ஜெபத்தில் கேட்கும்போது அவங்களுக்கு இருக்கு, இவனுக்கு இருக்கு, அவளுக்கு இருக்குன்னு கேட்காதீங்க. எனக்கு இது தேவை என்று உங்கள் பரமபிதா உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறபடியினால் நீங்க கேட்பதை கர்த்தர் உங்களுக்கு தரும். ஒரு சொல்ல மாட்டீங்க. Many times we ask what others have. I don't want others have. எனக்கு தேவையில்லை. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்க. எனக்கு இது தாங்க வேணும். நீங்க ஒரு செலக்டிவா இருக்கணுங்க. அவன் வாங்கினா அவன் மக்கு வாங்கியிருப்பான். நீங்க எனக்கு அதே மாதிரி வேணும், நீ அதை தாங்க மாட்டேன்னு அவர் தெரிஞ்சு உன் மேல அன்பு கொண்டு இப்படி வச்சுங்களேன். அவர் 2 கோடி ரூபாய் கார் வாங்கிட்டார். நான் போய் அங்க வாங்கி அங்க கடன் வாங்கி இங்க கடன் வாங்கி செட்டு கடலை வச்சு லோனை கட்டி லோன் அலைஞ்சு பெட்ரோல் போட வக்கு இல்லாம என் கார் 20 கிலோமீட்டர் போகும், 2 கிலோமீட்டர் தான் போகும். ஆண்டவர் பார்த்தார், இதெல்லாம் தாங்குற பலன் நம்மளுக்கு இல்லடா, அதனால உனக்கு அது இல்லை, உனக்கு நான் மாருதி 800 தரேன், சந்தோஷம். இப்படி வச்சுங்களேன். அவர் ரேஞ்ச் ரோவர் 2 கோடியில் போறாரு, நீங்க 3 லட்சம் ரூபா மாருதி 800ல போறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். அது படுற பாடு அதுக்கு தான் தெரியும். ஆனா நீங்க அந்த 3 லட்சம் ரூபா கார்ல போகும்போது 1 ரூபா கடன் இல்லை, ராத்திரி போய் படுத்தா நிம்மதியான உறக்கம், வீட்டில் சண்டை இல்லை, பக்கத்துக்கு வீட்டுக்காரன் லோனு கேட்க வந்து வீட்டாண்ட வந்து கட்ட வார்த்தை சொல்றது இல்லை. அவர் ரேஞ்ச் ரோவர்ல போகும்போது 4 செக்யூரிட்டி தேவை, இல்லைன்னா எவனா போட்டு தள்ளிடுவான். இது எதுவும் இல்லாம கார் சின்னதா இருந்தாலும் கொஞ்சம் சப்பையா இருந்தாலும் ராத்திரி போய் சாப்பிட்டு ஒரு தோசையை சாப்பிட்டு படுத்தா என்ன ஒரு உறக்கம், ஒரு 5 அவர் எங்க போனேன்னு கூட தெரியலையே. இதை அறிந்த என் ஆண்டவர், என் குழந்தை அதெல்லாம் தாங்குற பலன் இல்லைன்னு அறிஞ்சு சிலதை நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு தராமல் இருக்கும்போது சோர்ந்து போகாதிருங்கள். ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஏற்ற காலங்கள் அது நிறைவுகளில் உங்களை நடத்த நான் ஆராதிக்கும் தெய்வம். ஒரு அல்லேலூயா மட்டும் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து உனக்கு இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போ 2 கையை உயர்த்தி சொல்ல, கர்த்தாவே என் தேவைகளோடு உம்மண்டை வந்து நிற்கிறேன், என் தேவைகளை சந்தித்தருளும். ஆமேன்.
இப்படி கேட்டீங்க பாருங்க, பல விஷயங்கள் நீங்க மறந்து போன பல விஷயங்களையும் கர்த்தர் இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்னொருவரை வலது கை மேல உயர்த்தும் போது சில ஜெபங்கள் கர்த்தர் கேட்காததுக்கு காரணம் சில விஷயங்கள் இன்னும் ரெடி ஆகல. 2, நீங்க ரெடி ஆகல. 3, கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறபடினால் உன்னை வருத்தத்தில் அனுப்ப விரும்பாத தெய்வம், சில பிரஷர் நீ எடுத்துக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்ச தெய்வம் சிலதை உனக்கு தரல. கரங்களை உயர்த்தி போதும் என்ற மனதோடு அல்லேலூயா என்ற ஒரு ஆரவாரத்தின் சத்தம் இந்த ஆலயத்தில் கேட்கட்டும். கர்த்தர் நல்லவர், உண்மையில் அன்பு கொண்டவராயிருக்கிறார். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. நான் இந்த பிரசங்கத்தை சிலர் முகத்தை பார்த்துறோம், கலகலப்பான சந்தோஷம், சிலர் அப்படியே கவுந்து கிடக்குது, என்ன விஷயம் தெரியல. க்ளோஸ். கெட்ட குமாரன் அவங்களாம் இவங்களாம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போனா நல்லா இருந்தானா? எங்க அப்பா கொடுத்து பார்த்தாரு ஒரு சான்ஸ், இந்தா வச்சுக்கோ, கேட்குறல்ல இந்த வச்சுக்கோ, கேட்கறதெல்லாம் வச்சுக்கோன்னு கொடுத்தாருன்னு வச்சுக்கோ. யாருக்காவது நான் சொல்ற ஆழம் புரியுதா? ஜெபத்தை தான் பேசிட்டு இருக்கேன். டாடி குடு, டாடி எனக்கு குடுங்க, டாடி இது குடுங்க, டாடி குட்டு குட்டு குட்டும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்த்தாரு, இந்தா எடுத்துக்கூடா. தேர்னானா பண்ணிக்கிட்டு போயிட்டான். வேண்டாதெல்லாம் கேட்காத. எங்க வீட்டு பக்கத்து பையன்லாம் அப்படி போறான், அவன் போட்டோம், நீ இப்படி இரு. பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா உன் விசுவாச வாழ்க்கை நடக்குது. You be you. You be you. And pray to God. God is so good. சந்தோஷமா இருக்கும் உங்ககிட்ட பேசுறது. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? இப்போ நான் உங்களை கேட்குறேன், நான் சப்போஸ் சின்ன வயசுல ஆண்டவர்கிட்ட கேட்ட எம்ஜிஆர் என்ற சிஎம் நான் ஆயிருந்தா நீங்க எங்க போயிருப்பீங்க? ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த பிள்ளைங்கெல்லாம் ஏக்கமா வருவாங்கடா, நீ சிஎம்ஏ ஆக முடியாது, ஆனாலும் உன் மண்டை வெடிச்சிரும், நீ அதெல்லாம் தாங்க மாட்ட, அது எம்ஜிஆருக்கு தான் அதெல்லாம் உதவும், உனக்கு இதுதான்னு சொல்லி ஒரு 5000 மக்களை ஏன்ட்டு அனுப்பி உடைஞ்சு போன சில உள்ளங்களை ஆண்டவருக்கு தெரியும். நீ கேளு, கேட்டாலும் சிலதை தாமதித்து தராமல் இருக்கும்போது உனக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் அந்த ஜெபத்திற்கு ஏற்ற ஒன்றாய். ஆனா ஒன்னு சொல்லட்டுங்களாங்க, சமீபத்தில் லண்டன்ல இருக்கிற ஒருத்தர் என்ன கூப்பிட்டு சொன்னார், நீங்க தாங்க எங்களுக்கு எம்ஜிஆர் அப்படின்ட்டார். ஏதோ ஒரு விதத்தில் அது நிறைவேறிச்சா இல்லையா? இன்னொருத்தர் சமீபத்தில் சொன்னார், எங்கள் ஆவிக்குரிய உலகத்தின் எம்ஜிஆர் இவர்தான். எனக்கு அந்த பட்டங்கள் எதுவும் வேணா, நான் சாதாரண பாஸ்டராய் சொரக்காப்பாளையத்தில் கடைசி வரை இருந்து விடுகிறேன். ஆனால் ஜெபத்துல கேட்கும் போது சும்மா அதெல்லாம் கேட்காதீங்க. அவனுக்கு இருக்குது, இவருக்கு இருக்குது, அவரு தொப்பி போட்டிருக்காரு, அவருக்கு அழகு, உனக்கு அந்த மண்டை தான் அழகு. ஒரு அலிலியா மட்டும் சொல்ல மாட்டீங்க. ஓகே, நான் முடிச்சிடுறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் இப்படி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஜெபிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்ன செய்யறாரா, பரிந்து பேசுறார். நமக்காக அவர் நமக்காக குரோன் பண்றாராம், ஏங்குகிறாராம். ஆண்டவரே என் புள்ள இதை கேட்கிறார். அப்போ இப்படி நான் இப்படி நினைச்சு பார்த்தேன், நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்கு. ஆண்டவரே, சின்ன பையனை 10 வயசு இருக்கும், நான் எம்ஜிஆர் மாதிரி ஆயிடணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ண உடனே எனக்குள்ள இருந்த ஆவியானவர் எனக்கு தெரியாத விதத்தில் ஆண்டவர் வேணவே வேணாம், இவன் அதுக்கு தேர மாட்டான், இவனை ஒரு 25 வயசு ஆகும்போது பாஸ்டரா மாத்திடுங்கன்னு. எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்? உன் திராணி என்ன, உன் நிலை என்ன, உனக்கு என்ன தேவை, எப்படி வேணும்னு தெரிஞ்சவர் உன் ஜெபத்திற்கு பதில் தருவார். அதனால ஜெபிக்க கேட்கும்போது நம்ம ஆழமா கர்த்தர் சித்தத்தில் இருப்பவர்களை கேட்கும் ஞானம் நமக்கு இருப்பதாக. எத்தனை பேர் நம்புறீங்க உங்க ஜெபம் வெளியேற பெற்றது? உங்க ஜெபங்கள் வீணா போகாது. ஆமேன். சில நேரம் இல்லைன்னே சொல்லிடுறார். ஆமேன். அவர் தராமல் போகிறார். 3வது புள்ளிக்கு ஒரு 1 he says yes. Number 2 he says நீ கேட்டதும் ரெடி ஆகல, நீயும் ரெடியா இல்லை, உன் மேல இருக்கிற அன்புனால உனக்கு நிறைய நெருக்கடி கொடுக்காம இந்த அளவு இப்போதைக்கு உனக்கு கொடுக்குறேன்னு கொடுத்துட்றாரு. ஏதோ இப்படி தெரிஞ்ச அனுபவத்தில் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. 3வது
நான் ஒரு அனுபவத்தோடு உங்கள் கூட என் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். 3வது, நான் ஒரு குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பா பாஸ்டர். நான் அவர்கிட்ட, எங்கள் டீச்சர் கேட்டாங்க, கலர் பென்சில் வேணும், கலர் பென்சில் வாங்கி கொடுன்னு கேட்டேன். அது எங்கள் அப்பா கிட்ட எது கேட்டாலும் லேட்டாக தான் வரும். நான் கேட்டேன், காலையில் லீவ் போட்டேன், ஏன்னா டீச்சர் அடிப்பா, ஒழுங்காக வாங்கி கொடுத்துரு, கலர் பென்சில் தான் கேட்குறேன், க்ரையான் கேட்கல, ஸ்கெட்ச் பென்லாம் வாங்குகிற வசதி இல்லை, வெறும் பென்சில் பாக்ஸ் கேட்குறேன், கலர் பென்சில் ஒரு பாக்ஸ் வேணும்னு. அவர் என்கிட்ட காலையில் 8 மணிக்கு சொன்னார், கண்டிப்பாக 10 மணிக்கு உன்னை கூட்டின்னு போய் கடையில் நானே உன்னை கூட்டின்னு போய் என்ன செய்கிறேன், வாங்கி தரேன்ட்டார். 10 மணிக்கு ஒரு பாஸ்டர் வந்தார், 11 மணி வரையும் பேசிகிட்டு இருந்தார். 11 மணிக்கு எங்கள் அப்பா சொன்ன, இவர் போன உடனே நான் வரேன்டா இருறா அப்படின்னார். 11 மணி ஆச்சு, 11:15 ஆச்சு. அந்த பாஸ்டர் வெளியே போன உடனேயே இன்னொரு பாஸ்டர் வந்தார். எங்கள் அம்மா சமைச்சிட்ருக்கு, அதுக்குள்ளே 12 மணி ஆச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த பாஸ்டர் எல்லாரும் நீங்கள் சாப்பிட்டு போங்கன்னு. அது உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு எங்கள் அப்பா கிட்ட பேசுன்னு தொணன்னு பேசி மணி 2 ஆயிடுச்சுங்க. 2 மணிக்கு அப்பா கலர் பென்சில் இன்னும் கிடைக்கலையேன்னு சொன்ன போது சொன்னார், டேய் 1 மணி நேரம் தூங்கிட்டு 3:30 மணிக்கு வந்துடுறேன்டான்னு. 3:30 மணி ஆச்சுங்க. எங்கள் அம்மா காப்பி போட்டு கொடுத்தா. எங்கள் அப்பா காப்பி வாங்கி குடித்து முடிக்கும்போது ரோட்டில் ஒரு தகராறு. எங்கள் அம்மா சொன்ன, வெளியே போகாத, இன்னும் 1 மணி நேரத்துக்கு அந்த சண்டை தீர வரையும் வெளியே போ. ஒருத்தன் அடிச்சுக்கிறான். மணி 6 ஆயிடுச்சு. உங்களை ஒரு கேள்வி கேட்குற, கலர் பென்சில் கிடைச்சதா? தாமதமாச்சா? 6 மணிக்கு எங்கள் அப்பா சொன்னார், இப்படி 6:30 மணிக்கு போகலாண்டா, இதோ சாந்தி பேலஸ் இருக்குது, நான் வந்து உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன்டா சொன்னார். 6:30 மணிக்கு நான் ரெடியாக நிற்கிறேன், ட்ரௌசர்லாம் போட்டுட்டு. 3 விசுவாச குடும்பங்கள் வருது ஜெபம் பண்ணுறதுக்கு. அந்த 3 விசுவாச குடும்பத்துக்கும் எங்கள் அப்பா உட்கார வச்சு கவுன்சிலிங் பண்ணி ஜெபம் முடித்த போது கரெக்டாக 8:40. இப்போ என்ன தெரியுமா நினைக்கிறேன், இன்னைக்கு எனக்கு கலர் பென்சில் கிடைக்க போகிறது இல்லை, நாளைக்கு இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட அடி வாங்கிறது நிச்சயம்னு நினைக்கும் போது 9:15 ஒரு பிரதர் வருகிறார், வீட்டுக்கு வருகிறார். நீண்ட வருஷம் வராதவர் வருகிறார். வரும்போது கையில் 2 பை. வந்த உடனே பிள்ளைங்களை எங்களை பார்த்தோன்னே, தங்கா அப்படின்னாரு. என்ன தங்கம்? ஆமாம். என்னை பார்த்து அந்த பையன் என் கையில், இது உனக்காக வாங்கின்னு வந்தேன்னாரு. எங்கள் 3 பேருக்கும் ஒன்று கொடுத்தாரு. இந்த திறந்து பார்த்தா ஒரு கலர் பென்சில் பேக்கெட்டு, ஒரு ஸ்கெட்ச் பேக்கெட்டு, சாக்கு பாக்ஸ். என்னை கேட்கிற அன்பார்ந்தவர்களே, சில நேரத்தில் சில ஜெபத்திற்கு பதில் தாமதிக்குதுன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், நீ கேட்ட ஒரு பென்சில், ஒரு பாக்ஸ் அல்ல, நீ கேட்டதை காட்டிலும் நீ நினைப்பதற்கும் வேண்டினதற்கும் மிக அதிகமாய் சற்று தாமதித்தாலும் செய்வதற்கு பெரியவர் என் தேவன் என்று விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி இந்த சர்ச்சில் இருந்தா, சில ஜெபங்கள் தாமதிக்குதுன்னா God has something better in his mind for you. அப்போ இப்போ என்ன பாருங்களேன், அந்த பாஸ்டர் வந்ததும், இன்னொரு பாஸ்டர் வந்ததும், அந்த சண்டை நடந்ததும், அந்த 3 விசுவாச குடும்பம் வந்ததும், இது நடக்காதுன்ற மாதிரி நடந்ததும் எதற்கு தெரியுமா கர்த்தர் அனுமதிச்சாரு? நீ கேட்ட ஒரு சின்ன பாக்கெட்டை விட நிறைய உனக்கு தர வேண்டும் என்பதற்காக. சற்று தாமதித்தாலும் கையை உயர்த்துங்க. இங்கிலீஷ்ல சொல்றேன், God has something better in his mind for you. அவர் சிந்தனையில் உனக்கு இதைவிட, நீ கேட்டதை விட சிறந்த ஒன்றை தருவதற்காய் சில நேரம் தாமதித்தாலும் கர்த்தருக்காக காத்திரு. அவர் தர வேண்டியதை உங்களுக்கு நிறைவாய் தருவதற்கு என் தேவன் பெரியவராயிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க சிறந்ததை கர்த்தர் உங்களுக்கு தருவார்? Keep on praying. ஜெபத்தை நிறுத்தாதீங்க. Keep on trusting. நம்புவதை நிறுத்தாதீங்க, கேட்கறத நிறுத்தாதீங்க. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க சிஸ்டர், கர்த்தர் இதை விட சிறந்த ஏதோ ஒன்றை நினைச்சிட்டே இருக்கிறாரு. 3 முறை நான் சொன்னா நீங்க ஆமீன்னு சொன்னா, God has something better for you. நீ நினைச்சு வேண்டினதற்கு மேல ஒன்றை கர்த்தர் நினைச்சிருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தெய்வம். He is a loving kindness God. Hallelujah. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், சோர்ந்து போகாதிருங்க, பலமா இருங்க. உங்க ஜெபங்கள் வெளியேற பெற்றது. அதை கர்த்தருடைய சமூகத்தில் எட்டி ஆயிட்டு அவர் கேட்டிருக்கிறார். அதை செய்ய வேண்டிய நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அழகாக செய்வார். 2 கரங்களை உயர்த்துங்க, நான் முடிச்சிடுறேன். இவ்வளோ நேரம் ஜெபம் என்பதை
சாதாரணமாக புரிஞ்சிக்கணும் என்பதற்கு சில திருஷ்டாந்தங்களை சுட்டி காட்டி உங்கள் கூட நான் பேசியிருக்கிறேன், புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஜெபத்தின் பங்கில் இன்னொன்று, நீங்கள் ஜெபித்தா அவர் கேட்பார் என்ற பங்கில் ஒன்று இருக்குல்ல. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகள் ஆகும்படி தானே கட்டளை கொடுத்தார். இதுவரைக்கும் இயேசுவை உங்கள் ரட்சகராக இன்னும் ஏற்றுக்கொள்ளாத யாரேனும் என் சத்தத்தை கேட்குறீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவருக்கு இதயத்தை திறந்து என் உள்ளத்தில் வாங்க, இயேசுவே என்னை ரட்சிங்கப்பா, இந்த எல்லாத்த விட எனக்கு ரொம்ப முக்கியம், நாங்கள் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், உன் பிள்ளையாக நான் வாழணும், என் பாவங்களை மன்னியும், எனக்காக மனம் இறங்கும், என்னை வாழ வச்சு அழகு பார்க்கிற தெய்வம் நீர், கிவ் மீ சால்வேஷன் என்று சொல்லக்கூடிய சத்தத்தை கேட்கிற யாரேனும் இருப்பீர்களே, ஆனால் இயேசு ஒருவரே ரட்சகர், அவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவார். இன்று உன் ஆத்துமா உன்னை விட்டு பிரியுமானால் நீ எங்கே இருப்பாய் என்று இயேசு கேட்ட கேள்விக்கு, நான் கர்த்தரோடு கூட நித்தியத்தில் பரலோகத்தில் இருப்பேன், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற நம்பிக்கை இருக்குனா உனக்காக நான் பாராட்டை தெரிவிக்கிறேன். இல்லைனா இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார், கர்த்தர் உன்னை அழைக்கிறார், உன்னை வாழ வைக்க, உன்னை உயர்த்த, உன்னை நிறுத்த வேண்டிய மகத்துவத்தில் நிறுத்த கர்த்தர் உன்னை அழைக்கிறார். சம்டைம்ஸ் when you pray, ஜெபம் கண்டிப்பாக அவர் கேட்டார். ஜெபம் கூரையில் போய் நிற்கிறது இல்லை, அது அவர் சமூகத்தில் எட்டி ஆயிட்டு சில நேரத்தில் உடனே பதில் தரார். சில நேரத்தில் கர்த்தர் உங்களை சற்று ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு உங்கள் 2 வயசு குழந்தைகிட்ட அம்மா பெரிய கத்தியை கொடுத்து மாங்காய் வெட்ட விடுவீங்களாங்க? விட மாட்டீங்க. ஆனால் அதுக்கு 15 வயசானா கொடுப்பீங்களா? கொடுப்பீங்கல்ல. God is waiting. There is a timing. உங்கள் ரெடினஸ் இன்னும் அவருக்கு பிடிக்கல, ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. கிடைக்காத போதும் ஜம்ப் பண்ணிட்டு இருங்க, அடுத்த அளவு ஜம்ப் பண்ணுங்க, தேவ சித்தத்தில் காத்திருங்க, ஜெபம் நிறுத்தவே கூடாது. என் சத்தத்தை கேட்குற விசுவாசிகளே, எந்த சூழ்நிலையிலும் ஜெபம் நிறுத்தவே கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. என் வீட்டில் குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட ஒரு சமயத்தில் எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுதெல்லாம் நான் போய் ஜெபம் பண்ணுவேன் என்று நீங்கள் போய் ஜெபத்தில் கர்த்தருக்கு காத்திருந்தா, கொஞ்சம் தூரத்தில் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்ககிட்ட பேசுவாருங்க. இன்னும் முடிக்க ஆசைப்படுறேன். என் ஆண்டவர் பேசுகிற தெய்வம், அவர் பேசிகிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் கேட்பதற்கு நீங்கள் உங்களை பொசிஷன் பண்ணணும், உங்களை ஆயத்தப்படுத்தணும். கர்த்தர் உங்களோடு பேசுவார், ஜெபத்திற்கு பதில் தருவார். 2 கரங்களை வைத்தும்படி சொல்கிறேங்க. இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் எதெல்லாம் கர்த்தர்கிட்ட கேட்டீங்களோ நான் நம்புகிறேன், சிலருக்கெல்லாம் அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்போது உங்கள் சாட்சியை நீங்கள் எழுதி முடிக்கிற அளவிற்கு கர்த்தர் பரத்திலிருந்து ஜெயத்தை தருவார் என்று நான் ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். சிலருக்கெல்லாம் அடுத்த மாதத்தில் நிறைவேறும். சிலருக்கெல்லாம் 7வது மாதம் 1ஆம் தேதி வரும்போது நீங்கள் ஜெபக்குறிப்பினுடைய பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. சிலர்லாம் 2022 இந்த நாள் வரும்போது பல வருஷங்களுக்கு முன்பு ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு பதிலை தருவார். My God is a God answering prayer. கையை 2 மேலே உயர்த்துங்க பார்க்கலாம். கண்ணை திறந்துருங்க. என்ன பாருங்களேன், இப்படி 3 முறை சொல்லுவேன். உங்க ஜெபம் நீங்க நினைக்கிறீங்க அது ஒன்றும் இல்லைன்னு, ஆனால் கர்த்தருக்கு அது ரொம்ப ப்ரெஷஸ். ஐ ரிப்பீட், நீங்க நினைக்கிறீங்க என்ன ஏதோ ஒரு ஜெபம் பண்ணிட்டேன், இல்லை, நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. எங்கள் அம்மா ட்ரங்கு பெட்டியில் அந்த பழைய தைல புட்டியை கூட தூக்கி போடாமல் பத்திரமா வச்சிருந்த மாதிரி அம்மாவே பிள்ளைங்க கொடுத்த பொருளை பத்திரமா வச்சிருந்தானா, அவர் பிள்ளையா இருக்கிற நீங்க ஜெபித்த ஜெபத்தை தூபகலசம் போல பொன் பாத்திரத்தில் ஏந்தி தூதர்கள் பலிபீடத்தில் நின்று கொண்டு பரிசுத்தவான்களின் ஜெபங்களை உயர்த்தி காட்டுகிற நேரம். உங்க ஜெபம் ஒன்று கூட வீணா போகல அம்மா, உங்க ஜெபம் ஒன்று கூட வீணா போகல. டோன்ட் ஸ்டாப் பிரேயிங். ஜெபிப்பதை நிறுத்தாதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் வந்து இதயத்தை ஊற்றி வேண்டுதல் செய்யுங்க. ஜெபம் வீணாய் போவதில்லை, ஜெபம் வீணாய் போவதில்லை. Your prayer is precious. Your prayer is precious. Brother, your prayer is precious. நீங்க ஜெபித்த ஜெபம் விலையேற பெற்றது, அது வீணாய் போகாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஜெபிக்க வரும்போது என் ஆண்டவர் உங்க இதயத்தை தான் பார்க்கிறார். அவர் கருப்பா இருக்காரா, வெள்ளையா இருக்காரா, நெட்டையா இருக்காரா, குண்டா இருக்காரா, அவர் என்ன நிறம், அதெல்லாம் என் ஆண்டவர் பார்க்கறது இல்லை. விசுவாசம் உள்ள ஜெபம், விசுவாசத்தோடு நீங்க ஏறெடுத்து பாருங்க. கர்த்தருக்காய் காத்திருங்க, போயிட்டே இருங்க. வழிநடுகி அவ்வப்போது கர்த்தர் சமூகத்தில் நின்று ஜெபிக்கின்ற பாக்கியத்தில் நீங்கள் வளருங்க.
கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் அடைய போகிற பாக்கியங்கள் பெரிதாயிருக்கும் என்று நம்புகிறேன். 2020 பெரும் பங்கு இழந்துட்டோம். 2021 கால வச்சிருக்கோம். 2021 இந்த நாள் வரும்போது நான் விசுவாசிக்கிறேன், அன்று நடைபெறாத பல காரியங்களுக்கும் கர்த்தர் பதில்களை தந்து உங்களை வாழ வைக்கிற ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர் என்று நம்புகிறேன். Shall we stand in the presence of God? எழுந்து நிற்போமா அவருடைய சமூகத்தில்? Thank you Jesus. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. கரங்களை மேல உயர்த்தி. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே,
தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. நான் ஒரு நிமிடம் உங்களுக்கு ஜெபிப்பேன். நிக்சன் பிரதர் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபராஜை ஆசீர்வாதம் கூறுவாங்க. வீடுகளுக்கு போங்க. சண்டே மார்னிங் நான் உங்களை சந்திப்பேன். 2 கரங்கள் எல்லாரும் மேலே உயர்த்துங்க. நாம் அறிவு தோன்றிய காலம் தொடங்கி கர்த்தரண்டை வந்த நாட்களில் எவ்வளோ ஜெபங்கள், ஒரு ஜெபம் கூட வீணா போகல. நீங்க மறந்தாலும் அவர் மறவாத தெய்வம். உங்களை அவர் மறக்கவே இல்லை. அம்மா, உங்களை அவர் மறக்கவே இல்லை. சகோதரியே, உங்களை அவர் மறக்கவே இல்லை. தம்பி, தங்கச்சி, அவர் மறக்கலை. உன் ஜெபத்தை மறக்கலை. அது தூபகலசமாய் அவர் சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்டிருக்கின்றன. சில தாமதங்களும் சில கஷ்டங்களுக்கும் பல காரணங்கள் அவரும் கண்டிருக்கலாம். சோர்ந்து போகாத, ஜெபத்தில் தரித்திரு. எல்லாம் அது நேரத்தில் உனக்கு நலமாக நடக்கும். பல வருஷம் முன்னாடி கேட்டது கூட ஏற்ற காலத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார். கையை உயர்த்தும் போது, டேடி, உங்கள் பிள்ளைகளுக்காக ஊழிக்காரலாய் நாங்கள் சேர்ந்து இந்த பீடத்தில் நின்று அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எத்தனை இழப்புகள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ கடினங்கள். இன்னும் ஞானம், வேண்டிய விவேகம், ஜெபிக்கும் ஆழங்கள், சித்தத்தில் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கப்பா. பிள்ளைகள் வளரட்டும். கேட்காமல் கூட நீங்கள் கொடுத்துருவீங்க. பிறர் ஜெபித்து நாங்கள் பெற்றிருக்கிறோமே. ஆனால் ஜெபிக்கிறவர்கள் தங்கள் ஜெபங்களை ஏறெடுக்க அந்த ஜெபங்கள் விலையேற பெற்றதென்று எங்களுக்கு பைபிள் சொல்லுகிறபடினால் நாங்கள் ஜெபத்தை நிறுத்த மாட்டோம். சத்தத்தை கேட்டு எல்லா குடும்பங்களிலும் வெற்றி வருவதாக, பதில்கள் வருவதாக, சாதிக்கிற திறன் வருவதாக, விவேகம் வருவதாக, ஞானம் வருவதாக, கேட்ட பல காரியங்களுக்கும் ஆச்சரியமான பதில்கள் இந்த 7 நாட்களுக்குள் வருவதாக என்று நான் வேண்டி ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். பிரதர் நிக்சன் அவர்கள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கரங்களை தட்டி இந்த உன்னத தேவனை, ஏன் நம்முடைய ஜெபம் தாமதமாகிறது என்று சொல்லி அநேக காரியங்களை தெளிவான திருச்சாந்தங்களோடு நம்முடைய போதகர்களுமாய் கர்த்தர் கொடுத்த நல்ல வெளிப்பாடுகளுக்காக கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சில ஜெபத்திற்கு எசேக்கியாவையில் போல உடனே பதில் கிடைக்கிறது. ஆனால் சில ஜெபத்திற்கு நாமளும் ரெடி ஆகல, நம் ஜெபித்த காரியமும் ரெடி ஆகல. மூன்றாவது, கர்த்தர் நம்ம இன்னும் நேசிப்பதினால்தான் சிலதை கர்த்தர் நமக்காக தாமதப்படுத்துகிறார். மூன்றாவதை பார்த்தோம். எல்லாவற்றை காட்டிலும், ஜெபிப்பதை காட்டிலும், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவன் சிறந்ததை தருவதற்காக தான். அன்னாள் அழுது ஜெபித்தாள், ஒரு பிள்ளைக்காக ஜெபித்தாள். ஆனால் கர்த்தர் அன்னாளுக்கு கொடுத்தது ஒரு குழந்தை அல்ல, ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்தார். சிறந்தவைகள் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் சிலவற்றை தாமதப்படுத்துகிறார். ஆனால் தாமதம் தோல்வி அல்ல. தாமதத்தை கண்டு அஞ்சாதீர்கள். கர்த்தர் சிறந்தவைகள் உங்களுக்கு தர ஒரு சித்தமுள்ளவராக இருக்கிறார். பிதாவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட சமூகத்தில் வருகிறோம். சில ஜெபங்கள் எங்களுக்கு உடனே பதில் கிடைக்கிறது. சில ஜெபத்திற்கு ஏன் தாமதம் என்று சொல்லி அநேக வார்த்தைகளாலே எங்களுக்கு கர்த்தாவே
கர்த்தாவே உடைய போதகர் மூலமாய் அறிவித்த நல்ல சத்தியத்திற்காய் நன்றி தகப்பனே. நாங்களும் கர்த்தாவே நாங்கள் ஜெபித்து ஆண்டவர் எங்கள் காத்திருந்து உம்மிடத்திலிருந்து சிறந்ததை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வாதத்தை நடத்துவீராக. வேதம் சொல்லுகிறது சகலத்தையும் மதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். ஆண்டவரே எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை முன்கூட்டி அறிந்திருக்கிற தேவன், எப்பொழுது தர வேண்டும் என்று அறிந்திருக்கிற தேவன், சரியான நேரத்தில் எங்களுக்கு தந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தை துருத்தில வைத்திருக்கிற தேவன். ஆண்டவரே சரியான விதத்திலே சரியான நேரத்திலே சரியான மனிதர்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக. ஒரு ஜெபம் அது வீணாய் போகாது. உம்மோடு செலவிடுகிறது ஒரு நிமிஷமும் அது வீணாய் போகாது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. சகலத்தை மறந்திருக்கிற தேவன் பிள்ளைகளை எல்லா ஜெபத்தையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதித்து தாமதமானாலும் சிறந்தவைகளை தந்து கர்த்தர் 2020 இழந்தவைகளை 2021 இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல கிருபைகளை கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு தந்து ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் இந்த ஆண்டில் நீ பதில் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பாராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி, அவருடைய குடும்பங்களுக்காய் நன்றி, போதகருக்காய் நன்றி, நீ கொடுத்த நல்ல சுகபலன் ஜீவனுக்காய் நன்றி தகப்பனே. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், திருச்சபையை ஆசீர்வதியும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தரை ஆசீர்வதியும். கிருபைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதாகாலனுடைய வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.